அனைவரும் அவரை புகழுங்கள், அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரிது, மிக பெரிது. ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரிது, மிக பெரிது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்து உள்ளது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்து உள்ளது, நிலைத்து உள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நான் ஆண்டவர்க்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டார். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டார். அழிவின் குழியில் இருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நான் கற்பாறையின் மேல் காலூன்றி நிற்க செய்தார். நான் கற்பாறையின் மேல் காலூன்றி நிற்கச் செய்தார். சேறு நிறைந்த பள்ளத்தின் நின்று என்னை தூக்கி
தூக்கி எடுத்தார். சேறு நிறைந்த பள்ளத்தில் நின்று என்னை தூக்கி எடுத்தார். எனது காலடிகளையே அவர் உறுதிப்படுத்தினார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எருசலேம் தேவாலயத்துடைய நுழைவு வாயில் வழியாக இதோ ஆண்டவர் பவனியாக சென்றது போல இந்த கிராமத்தை இறை சமூகத்திற்கு புனித குழந்தை தெரசாவுடைய இந்த ஆலயத்திற்காக இறைவன் கொடுத்த ஒரு கொடை இந்த நுழைவு வாயில். எனவே இந்த நுழைவு வாயில் வழியாக ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்திற்குள் வந்து செல்லக்கூடிய அனைத்து மக்களுக்கும், இதன் வழியாக நற்கருணை இயேசுவை சந்திக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இறைவன் அபரிதமான ஆசீர்வாதங்களை தருவார் என்கிற முயற்சியோடு இறைவனத்தில் நாம் ஜெபித்தோம். அவர் அழகான ஒரு இந்த நுழைவாயிலுக்கு ஏற்பாடு கொடுத்தார். எனவே இப்பொழுது இதை புனிதம் செய்திருக்கிறோம். எனவே பாசத்துக்குரிய நம்முடைய திருச்சி அன்னாள் சபையுடைய தலைமை அன்னை ரெஜினால் அவர்களை என்போடு அழைக்கின்றேன். அன்பு தந்தை ஜான் அவர்களையும் அன்பு தந்தை தாமஸ் அவர்களையும் இந்த நுழைவாயிலை திறக்கக்கூடிய எம்எல்ஏ அம்மா அவர்களையும் அன்போடு முன்னிட்டு அழைக்கின்றேன். கொஞ்சம் பின்னாடி
நுழைவாயிலுக்கான கல்வெட்டானது 1000 ரூபாய்களால் திறக்கப்படுகிறது. மற்றொரு கல்வெட்டை நம்முடைய அண்ணார் சபையுடைய தலைவர் சகோதரர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். St. Teresa Church, Crawford Blessing of the Arch, 27 September 2019, blessed by the Most Reverend Dr. George Anthony Sami, Archbishop of Chennai Maile Diocese. The presence of Reverend Sister Regina, Superior General St. Anne's Trichy, Reverend Father Charles Selvaraj, Director Secretary TMSS Trichy, Reverend Father D. Thomas, Paris Presbyterian. Then the arch is declared open by பாசத்துக்குரிய எம்எல்ஏ அம்மா அவருடைய கரங்களாலும். அன்புக்குரியவர்களே, அன்னையின் நம்முடைய பாதுகாவலுடைய இந்த திருக்கொடியானது இந்த நாள் வரை எங்களை இருந்து காத்து வருகிற இந்த பாதுகாவலிக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக பறக்கவிட்டு இந்த விழாவினை நாம் தொடங்க இருக்கின்றோம். Sound. பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவரே, பொறுமையின் சிகரமாய் உதித்தவனே, அழகே உருவாய் அமைந்தவரே, அன்பினில் தோய்ந்த திருமகனே, உம் அருள் வாழ்க, உம் புகழ் வாழ்க, எங்கள் சிறுமலரே நீ வாழ்க. வீரவாணி நமது கோயில் கொடி பறக்குது, எங்கே நிமிர்ந்த தம்பின் உச்சியிலே ஆடி பறக்குது. குழந்தை நிறத்தால் உருவை ஏந்தி கொடி பறக்குது, நம்மை குழந்தையாக மாறு என்று சொல்லி பறக்குது. மரியாதையின் காட்சி கண்ட மகராசி உண்மையை அறியாதோ யாரும் இல்லை இந்த உலகினிலே. குழந்தை நிறத்தால் உன்னை ஏந்தி இந்த நீலவாணி நமது கோயில் கொடி பறக்குது, இங்கே நிமிர்ந்த தம்பின் உச்சியிலே ஆடி பறக்குது.
திருப்பலி முன்னுரை. ஆண்டவரின் பிரசன்னம், அவர் அருள் சந்நிதானம், அன்பு உறவுகளின் சங்கமம். பேராயர் பெருந்தகையின் வரவு, இதற்கு மத்தியில் இன்னுமோர் ஆனந்த கானம் அரங்கேறி கொண்டிருக்கிறது எனில் அது நம் பாதுகாவலி புனித குழந்தை தெரசாவின் திருவிழா இசைச்சாரலே. திருவிழாவின் முதல் நாள் நவநாளாம் இன்று நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கும் தலைப்பு தூய ஆவியின் கனிகள் அன்பு என்பதாகும். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். இறைவனில் பிரியமானவர்களே, அன்பிற்கான அர்ப்பணம் வார்த்தையில் மட்டுமன்றி வாழ்வில் யதார்த்தங்களில் வெளிப்படுவதாகும். மேலும் வாழ்வின் அனுபவங்களில் அன்பின் ஆட்சியை மலர வைப்பது ஆகும். தம் ஒரே மகனையே உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு பொங்கி வழிந்ததுதான் தந்தை இறைவனின் பேரன்பு. அன்பின் ஆவியால் பிறந்து அன்பின் ஆற்றலாய் வாழ்ந்து அன்பின் பழிப்பொருளாய் தன்னை அர்ப்பணித்தவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அருள் நிறைந்தவளாய் ஆண்டவருக்கும் அகிலத்திற்கும் அன்பு பாலமாய் திகழ்பவரே அன்னை மரியாள். இறை அன்பால் ஈர்க்கப்பட்டு பிறரன்பு பணிகளுக்காய் தன்னை கையளித்தவர்களே தூயவர்கள். அந்த வகையில் இன்று நாம் விழா கொண்டாடும் நம் பாதுகாவலி புனித தெரசாவும் இறை அன்பில் கனிந்த இனிய எழில்மிகு கன்னியாவார். அன்பினால் செய்யும் எந்த ஒரு சிறு செயலும் மிக மேன்மையானது, போற்றுதற்குரியது, மீட்பளிக்க வல்லது. நம் புனித தெரசாவின் ஆன்மீக சக்தி, ஆன்மீக நெறி அன்பின் சிறிய வழியே. 4 சுவர்களுக்குள் முடக்கப்பட்ட அவர் அன்பினால் 1000 ஆன்மாக்களை ஆண்டவரிடம் சேர்க்கும் பாக்கியம் பெற்றார். தூய வழியில் ஆண்டவனை அன்பு செய்தார். மறைத்தூது பணிக்கும் நம் பங்கிற்கும் பாதுகாவலியாக அருள் பொழிந்து கொண்டிருக்கிறார். அன்போடு செய்த மிக சிறிய செயல் கடவுளின் கண்களுக்கு களிப்பூட்டுகிறது என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்தும் உன்னத கருவியானார். இவ்வாறு அன்போடு வாழ, அன்போடு செயல்பட நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நாம் வாழும் இன்றைய சூழலில் அலைபேசியும் அலைவரிசையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் அன்பின் அர்த்தத்தை ஆழ்கடலுக்குள் மூழ்கடித்து வருகின்றன. நம் குடும்ப உறவுகளிலும் உண்மையான அன்பின் ஆழம், யதார்த்தம் குறைந்து வருகின்றன. எனவே அன்புக்குரியவர்களே, அன்பிற்கு அடிபணுபவரே ஆண்டவரின் அரசு என்று அன்பு வழி நின்று ஆண்டவரின் சாட்சியாய் தூய வாழ்வு வாழ்ந்த புனித சிறுமலர் தெரசாவின் அடிச்சுவட்டில் பாதுகாவலில் நாமும் ஒருவர் மற்றவருக்காய் அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்து சான்று பகர ஜெபிப்போம். தூய ஆவியின் உன்னத கனியாம் அன்பு நம் உள்ளங்களில் இல்லங்களில் நிறைவாய் பொழியப்படவும் வரம் வேண்டி இப்பலியில் இணைவோம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ ஆயனே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருக என்று அழைத்தோ ஆயரே நீர் வருக. குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ இறை மக்களே வருக.
இறையாசி பெறவே வருக என்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. இப்பொழுது புனித குழந்தை மாதாவின் திருச்சுரூபம் நம் பாசமிகு பேராயர் திருக்கரங்களால் புனிதம் செய்யப்படுகிறது. குத்துவிளக்கு முன்னுரை. புதுமைகள் நிறைந்து புனிதம் பொங்கி மனிதம் மாண்புற விண் தூதர்களின் இசையொலி விண்ணை ஆர்ப்பரிக்க செய்ய மூவரு இறைவனின் அரியணை பொலிவுற புனிதர்களின் கூட்டத்தின் வாழ்த்துப்பாக்கள் இதயத்தை இறையகம் நோக்கி எழுப்ப தந்தையாம் கடவுளால் மணிமுடி சூட்டப்பட்டு இறை மைந்தனால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு தூய ஆவியாரின் கனிகளை பரிசாக பெற்று விண்ணக மகிழ்வில் திளைத்திருக்கும் நம் பாதுகாவலி புனித சிறுமர தெரசாளின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உலகின் ஒளியாய் பகலின் ஆதவனாய் இறைவன் வெளிச்சமாய் நம் இதயங்கள் அணையாய் சுடராய் தன்னை ஒளியாக்கும் இறை மைந்தனின் இத்தியாக திருப்பலில் பணிபெற்று பிற இனத்தாருக்கு ஒளியாக துலங்கி உலகின் ஒளியாக வலம் வர மலைமேல் உள்ள ஒளியாய் பிறரது வாழ்வில் ஒளியேற்றிட அருள் வேண்டியவர்களாய் இயேசு என்னும் ஒளியில் எண்ணெயாய் திரியாய் சுடர்களாய் மிளிர்ந்திட முதல் திரியை மேதகு பேராயர் அவர்களும் இரண்டாம் திரியை புனித அன்னாள் சபை தலைமை சகோதரி அவர்களும் மூன்றாம் திரியை நம் பங்கு தந்தை அவர்களும் நான்காம் திரியை பங்கு பேரவின் உபத்தலைவர் திரு டேவிட் அவர்களும் ஐந்தாம் திரியை புனித அன்னாள் அன்பிய பொறுப்பாளர் செல்வி ஹில்டா அவர்களும் ஏற்ற மகிழ்ச்சியின் ஒளியை மனதில் ஏற்றி ஒரே உள்ளத்துடன் இணைவோம். இத்திருப்பலியில் பெறுவோம் இறையருளை. இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் இறைந்து இறைப்பலி இணைவோம். இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் இறைந்து இறைப்பலி இணைவோம். வருவோம் வருவோம் இறையில்லாம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாட்சி பெறுவோம். வருவோம் வருவோம் இறையில்லாம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாட்சி பெறுவோம். இல்லம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் காணம் ஒன்று பாடுவோம். தந்தை இல்லம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் காணம் ஒன்று பாடுவோம். வேறு பெற்ற மக்களாக நானும் வாழவே, வேறு
வருவோம் வருவோம் இறையில்லம் வருவோம் பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம் வருவோம் வருவோம் இறையில்லம் வருவோம் பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எத்துணை நன்று, எத்துணை நன்று. அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது என்கின்ற கூற்றுக்கண்ணங்க இந்த கிராப்பட்டி இறை சமூகம் புனித குழந்தை தெரசாவினுடைய பரிந்து பேசுதலினால் ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. 85வது ஆண்டு பெருவிழாவினை குடும்ப விழாவாக நாம் கொண்டாட இந்த நாளில் அழைப்பு பெற்றிருக்கிறோம். நம்முடைய பாதுகாவலின் கொடியேற்றி இந்த நாளில் இந்த கல்வாரி பள்ளியின் கொண்டாட்டத்திலே நாம் ஒன்று கூடி தொடர்ந்து நன்றி உணர்வோடும் விசுவாச இழப்பின்றி வாழ்வோம் என்கின்ற உற்சாகத்தோடு வந்திருக்கிற உங்களையும் உற்சாகத்தை தட்டி எழுப்புவதற்காக நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற பாசத்திற்குரிய நம் மண்ணின் சொந்தக்காரர், அகில உலக திருச்சபைக்காக பல ஆண்டு காலம் உழைத்த நல்ல உள்ளம், இன்று நம்முடைய தமிழகத்தின் தலைநகரிலே விசுவாசத்தை அனைத்து தர மக்களுக்கும் பார்த்து வியக்கும் வண்ணம் வழங்கி கொண்டிருக்கிற பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி அவர்கள் நம் மத்தியில் வந்து நமக்காக ஜெபிப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே பேராயர் அவர்களை கரவோசை எழுப்பி வருக வருகவென நாம் வரவேற்போம். அதோடு தர்மையான நாளில் நம்மோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிற பாசத்துக்குரிய தந்தை ஜான் செல்வராஜ், தந்தை யோவான், தந்தை சதீஷ் அவர்களையும் இந்த கல்வாரி பள்ளிக்கு கரவோசை எழுப்பி வருக வருகவென வரவேற்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விழாக்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தான். தந்தையர்கள் வருவோம் செல்வோம், ஆனால் இந்த மண் உங்களுக்கு உரியது. விசுவாசத்தை கட்டி காக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாய் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த குடும்ப விழாவில் எங்களையும் இணைத்துக் கொள்ளுகிறீர்கள் ஒவ்வொரு ஆண்டும் என்று நினைக்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே இந்த 85 ஆண்டு காலம் உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்த இறைவனுக்கு நன்றி உணர்வோடு வந்திருக்கிற உங்களையும் நீங்களே கரவோசை எழுப்பி வருக வருக என வரவேற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் சிறப்பாக உங்களுடைய மகிழ்ச்சியில் எப்பொழுதும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு தூய இடம் என்று சொல்லலாம். அத்தனை அருட் சகோதரிகள் இல்லங்கள் இங்கே இருக்கிறது. பாஸ்துக்குரிய தாய் ரெஜினால் அவர்களை தொடங்கி என்று படித்து கொண்டிருக்கிற நவக்கன்னியர்கள் என்று மிக அழகான ஒரு புனிதமான ஒரு இறை சமூகம் என்று சொல்லலாம். எனவே அனைத்து அருட் சகோதரிகளையும் கரவோசை எழுப்பி வருக வருகவென இந்த விழாவிற்கு வரவேற்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, பவனியிலே இந்த ஆண்டு அத்துணை சபையினுடைய தலைவர்களையும் கொடியேந்தி வர செய்தேன். காரணம், பங்கு பேரவை தொடங்கி பீடச்சிறார்கள் வரை அனைவரும் ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதன் அடையாளமாகத்தான் இந்த திருக்கொடி ஏந்தி வர சொன்னேன். எனவே அப்படிப்பட்ட அருளும் ஆசிரும் நிறைந்த இந்த சமூகமாக இந்த நாள் அமையும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த விழாவில் உங்களுக்காக ஆயரோடு இணைந்து நாங்கள் அனைவரும் செபிக்கிறோம். இந்த நாளில் இந்த திருப்பலியில் குறிப்பாக நம்முடைய பேராயருக்காக நம்ம ஜெபிப்போம். அவருடைய பணி சிறக்க, அவருடைய மறைமாவட்டம் சிறக்க, அவருடைய மறைமாவட்டத்தில் இருக்கின்ற அத்துணை இறை மக்களும் அருட்பணியாளர்களும் அருட்சகோதரிகளும் எப்பொழுதும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழக்கூடிய வல்லமை ஆண்டவர் தர அவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். மேலும் வந்திருக்கின்ற அருட்பணியாளருடைய நலன்களுக்காகவும் என்னுடைய பங்குடைய அருட்சகோதருடைய நலன்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மேலும் நாளில் இந்த ஆர்ச் பணிக்காக யாரிடத்தில் கொடுப்போம் என்று நினைத்த பொழுது சகோதரர் நீமனிடத்தில் கொடுத்தேன். அழகாக முடித்து கொடுத்தார். அவருடைய பணியாளர்கள் நிறைய பேர், பல ஆண்டு காலங்களில் அவருடைய குடும்பங்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். அவருடைய பணி சிறக்கவும் அவரோடு பணியாற்றுகிற அத்துணை நல்ல உள்ளங்கள் வெங்கடேஷ், ஜேம்ஸ்,
அவருடைய எலக்ட்ரிஷன் எல்லாத்தையுமே நன்றியோடு இந்த பணியில் நினைத்து பார்த்தவர்களுக்காக ஜெபிப்போம். அதே போல கல்பதிக்கும் பணிக்காக உதவி செய்த கண்ணன் மோசை கண்ணனுடைய பணியாளர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். அதே போல ஆலயத்தினுடைய முன்பகுதி பீடத்திற்கெல்லாம் வண்ணம் தீட்டிய சாம்வேல் அவருடைய பணியாளர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் இதற்காக உழைத்த காணிக்கை செலுத்திய அத்துணை நல்ல உள்ளங்களையும் நன்றி உணர்வோடு இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் மன்றாடுகிறோம். எனவே பேராயருடைய உங்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடும் தொடர்ந்து இந்த இறை சமூகத்தில் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக, குறிப்பாக உங்கள் அருகில் இருக்கிற முன்னாடி பின்னாடி அருகில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து இந்த திருவிழா மகிழ்ச்சி, இந்த அலங்காரம் மகிழ்ச்சி எல்லாமே எங்கள் குடும்பங்களில் எப்பொழுதும் தங்கியிருக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். நன்மை
நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித தெரசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்ற செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 9 முடிய. தாரியு அரசனது 2ஆம் ஆட்சியாண்டின் 7ஆம் மாதத்தின் 21ஆம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநரும் செயல்தியேலின் மகனுமாகிய செருபாபேலிடமும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவிடமும் மக்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா? இப்போது இது உங்களுக்கு எக்கோலத்தில் தோன்றுகிறது. இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆயினும் செருபாபேலே, மன உறுதியோடு இரு என்கிறார் ஆண்டவர். தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவே, மன உறுதியோடு இரு. நாட்டிலுள்ள அனைத்து மக்களே ஊக்கம் கொள்ளுங்கள், பணியை தொடருங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நீங்கள் எகிப்து நின்று புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது. அஞ்சாதீர்கள், ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்கமுறச் செய்வேன். வேற்றினத்தார் அனைவரையும் நிலைகுலையச் செய்வேன். அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவைகளும் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்குரியது, பொன்னும் எனக்குரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாய் இருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும்.
வார்த்தையாக வந்த இறைவன், இந்த வாழ்வை தீர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரிலெங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதையில் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதையில் வாழும் காலம் போகும். தேடும் அந்த தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை அன்பு செய்வது போல் நீங்களும் அன்பு செய்யுங்கள். இதுவே என் கட்டளையே என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 18 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பங்கு விழாவில் எங்கள் உள்ளத்திலே எழுகின்ற அனைத்து தேவைகளையும் நம்பிக்கையுடன் விசுவாச மக்களாக ஜெபங்களாக உமக்கு சமர்ப்பிக்கின்றோம். தம்மையே
தலையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்ற எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருச்சபை தலைவர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் உம் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து தங்களை மக்கள் முன் தாழ்த்தி இறைப்பணியை வெறும் வார்த்தையில் மட்டுமல்ல, அதை வாழ்வாக்கி சமூக செயல்பாடுகளில் மக்களோடு நின்று செயல்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் திருவிழா திருப்பலியை பங்கேற்று எங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கும் எம் சென்னை மயிலை பேராயர் அவர்களை ஆசிர்வதியோம். கிறிஸ்துவின் மதிப்பீட்டின்படி என்றும் வாழவும் உன் அன்பு பணியாம் மேய்ப்பு பணியை என்றும் நிறைவாக செய்ய தேவையான நல்ல உடல் உள்ள ஆன்மீக நலனை தர வேண்டும் என்று தூய குழந்தை தெரசால் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய நாள் திருப்பலியை சிறப்பிக்கும் எங்கள் புனித அன்னாள் அன்பியம், குழந்தையேசு அன்பியம், புனித வின்சென்தே பவுல் சபையார், எஸ்சிஎன் சகோதரிகள் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் போல் ஒன்றிணைந்து எம் பங்கு திருச்சபைக்காக உழைக்கவும், எங்கள் குடும்பங்களுக்கு தேவையான இறை ஆசீரை தந்து வழிநடத்த புனித குழந்தை தெரசால் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதன்மையான இடத்தில் அமராதீர்கள் என்ற இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் உயர்வான இடத்தில் அமர்வதையும் மிகுந்த மரியாதையை மட்டும் மக்களிடம் எதிர்பார்க்காமல், மக்களை அச்சுறுத்தாமல், அதிகார போக்கில் திட்டங்களை தீட்டாமல், மக்கள் நல திட்டங்களை உண்மையுடனும் அன்புடனும் செயல்படுத்தி நாட்டை முன்னேற்ற பாதையிலும் அமைதியின் பாதையிலும் கொண்டு செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களால் நிரப்புவரே எம் இறைவா, தூய குழந்தை தெரசாவின் திருவிழாவை மகிழ்ச்சியோடு தொடங்கியிருக்கும் இந்நாளில் எங்களுக்கு தேவையான மழையை பொழிந்து விவசாயம் செழிக்கவும், குடும்ப அமைதி பெருகவும், படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறக்கவும், வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் வேண்டுவோர் உம் அருளால் குழந்தை பாக்கியம் பெற்று நிறைவடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாக வாரும். எங்கள் ஆற்றலினால் அடைய இயலாததை உம்முடைய திருமகனின் உயிர்ப்பினாலும் புனித குழந்தை தெரசாவின் பரிந்துரையாலும் பெற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏற்றுக்கொள்ளும் என் இறைவா பலியை, என் பலியை மாற்றிடுவாய் இதை உணர்வாய் இறைவா என் தலைவா. ஏற்றுக்கொள்ளும் என் இறைவா பலியை, என் பலியை மாற்றிடுவாய் இதை உணர்வாய் இறைவா என் தலைவா. இது உந்தன் அருட்கொடையே, இது உந்தன் அருட்கொடையே, இது உந்தன் அருட்கொடையே, இது உந்தன் அருட்கொடையே. என் வாழ்வை தருகின்றோம் பலியாக, இதை ஏற்று உனதாய் மாற்றிடுவார். என் வாழ்வை தருகின்றோம் பலியாக, இதை ஏற்று உனதாய் மாற்றிடுவார். ஆனந்தமுடனே எம்மை அளிக்கின்றோம், ஆனந்தமுடனே எம்மை அளிக்கின்றோம்.
நிலையில்லா உலகினில் நிலையானவா எந்த உடல் பொருள் ஆவி எல்லாம் உமக்காகவே. நிலையில்லா உலகினில் நிலையானவா எந்த உடல் பொருள் ஆவி எல்லாம் உமக்காகவே. கரம் வீரித்தோ மனம் திறந்தோ சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரசாவில் விளங்கிய உயர்த்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தவனாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாக இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்னொன்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கமும் பெற அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவர் மானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் இன்று இந்த திருப்பலியை நிறைவேற்றி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எங்களது ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எங்களது மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த திருப்பள்ளியை நாங்கள் யாருக்காக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோமோ, மேலுமாக இந்த திருப்பலியில் பங்கேற்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அத்துணை கருத்துக்களையும் நிறைவேற்றி தந்தருளும். உயிர்த்தெழும் எத நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலி புனித குழந்தை தெரசம்மாள், இவர்கள் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் இயேசுவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் பகிர்ந்து தந்த தெய்வமே, ஆயிரமானோர் பசியை ஆற்ற பரிவு கொண்ட தெய்வமே, எனது உடலை உண்போரென்றும் எனது இரத்தத்தை குடிப்போரென்றும் நீடு வாழ்வாரென்றே, வாழ்வு பெறுவாரென்றே. வாரும் இயேசுநாதா, வாழ்வு தாரும் நாதா, உம் அன்புக்காய் ஏங்கி நின்றோம். வாரும் இயேசுநாதா, வாழ்வு தாரும் நாதா, உம் அன்புக்காய் ஏங்கி நின்றோம். வாரும் இயேசுநாதா, வாழ்வு தாரும் நாதா, உம் அன்புக்காய் ஏங்கி நின்றோம். வாரும் இயேசுநாதா, வாழ்வு தாரும் நாதா, உம் அன்புக்காய் ஏங்கி நின்றோம்.
தருகின்ற உணவு என்றே. முன்னோர் உண்ட உணவு போலல்ல, உண்போர் என்றுமே வாழ்வார் என்றே. விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தருகின்ற உணவு என்றே. முன்னோர் உண்ட உணவு போலல்ல, உண்போர் என்றுமே வாழ்வார் என்றே. எனது உடலோ உண்மையின் உணவு, எனது இரத்தமோ உண்மையின் பானம். முன்போர் என்றும் என்னோடு இருப்பர், நானும் என்றும் அவரோடு இருப்பேன். வாரும் இயேசுநாதா, வாழும் தாரும் நாதா, உன் அன்புக்காய் ஏங்கி நின்றோம். வாரும் இயேசுநாதா, வாழும் தாரும் நாதா, உன் அன்புக்காய் ஏங்கி நின்றோம். வாரும் இயேசுநாதா, வாழும் தாரும் நாதா, உன் அன்புக்காய் ஏங்கி நின்றோம். வாரும் இயேசுநாதா, வாழ்வு தரும் நாதா, உன் அன்புக்காய் ஏங்கி நின்றோம். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் என்றீரே. வாழ்வை நிலையாய் நீ தருகின்ற உணவுக்காக உழைப்பீரென்றே. இன்று நாம் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான நாள். இன்று நாம் நமது புனித குழந்தை தெரசாவின் 85வது திருவிழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக ஆரம்பித்துள்ளோம். மிகவும் சிறப்பாக நடைபெற்ற இவ்விழாவில் நம்மிடையே சென்னையிலிருந்து வந்திருக்கும் மேதகு பேராயர் அவர்களையும் மற்ற குழுக்களையும் கௌரவப்படுத்த வேண்டிய நமது கடமை. எனவே முதலாக மேதக பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களுக்கு நமது பாசமிகு பங்கு தந்தை ஜோஜோ லாரன்ஸ் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார். SCN அருட் சகோதரி அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். நமது திருச்சி மறைமாவட்ட ஃபாதர் யோவான் அவர்களுக்கு வின்சென்ட் பால் சபை திரு சாந்தம் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். திருமதி ஆரோக்கியமேரி அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். நமது பங்கிற்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6 மணி திருப்பலிக்கு வரும் அருட்பணி ஃபாதர் சதீஷ் அவர்களுக்கு இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உண்மையிலுமே சென்னை மயிலையிலிருந்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரராகிய பேராயர் வந்து இந்த விழாவினை அதுவும் இவ்வளவு பொறுமையாக சொன்னது மாதிரி பொறுமை இருந்துட்டா எல்லாமே இருக்குங்கிற மாதிரி பொறுமையாக இந்த விழாவை ஆரம்பித்து வைத்து நமக்காக செபித்திருக்கிறார். இந்த நுழைவாயிலை அர்ச்சித்திருக்கிறார். அதே போல குழந்தை மாதா மரிய பம்பினா என்கின்ற இந்த தாயினுடைய திருச்சுருவத்தையும் புனிதப்படுத்தியிருக்கின்றார்கள். எனவே தனிப்பட்ட விதத்திலே அவர் சந்தித்து சென்னையிலே எங்களுக்காக வர வேண்டும் ஆண்டவர் என்று சொன்ன பொழுது நேரம் கொடுத்து நிறைய விஷயங்கள் பேசி மகிழ்ந்தோம். கட்டாயம் வரப்பா, ஏன்னா இந்த நாட்கள் அவங்களுக்கு ரியலி ரொம்ப பிஸி, ரோம்லாம் போயிட்டு வரணும், டயர்டாக இருப்பாங்க, நல்லாவே தெரியும். ஆனாலும் கூட நம்ம ஒரு மண்ணின் மைந்தரை நம்ம அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்பட்டு கூப்பிட்ட பொழுது தாராளமாக வந்து
இத்தனை நிகழ்ச்சிகளையும் நமக்காக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். எனவே தனிப்பட்ட விதத்திலே நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே மீண்டும் ஒரு முறை பலத்த கரவோசை எழுப்பி நம்முடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு சிலர் நிச்சயமாக ஆயருடைய கரங்களினாலே அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த பங்குக்கு வந்த பிறகு கடந்த ஆண்டு திருவிழாவில் இந்த ஆலயத்துடைய வளாகத்தில் நல்ல மழை பெஞ்சு ஜெகஜோதியாக தண்ணி நின்று ஒரு பாட்டி வழிக்கு விழுந்தாங்க. தேர் அன்னைக்கும் நல்ல மழை, ஆனால் நமக்கு தேர் அன்னைக்கு எப்படியோ தேர்லாம் போயிட்டு வந்துச்சு. அப்பொழுது என் மனதில் பட்டது, அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் இந்த ஆலயத்துடைய வளாகத்தை கொஞ்சம் அழகுபடுத்தணும், மேடையாக்கணும் என்று நினைத்தேன். அதே நேரத்தில் பல நம்முடைய மக்களும் கேட்டுக்கொண்டார்கள், ஃபாதர் ஏதாவது செய்யணும் ஃபாதர் அப்படின்ட்டு. அதே மாதிரி அப்படி செய்ய நினைக்கும் பொழுது கடவுளிடத்தில் திரு லூயிஸ் தர்மராஜ் என்கின்ற நம் பங்கை சேர்ந்த அருளானந்த அன்பத்தை சேர்ந்த இடத்துல தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்து சொல்லுங்க, செய்யணும்னா சீக்கிரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவரை உடனே நிச்சயமாக அவருடைய வல்லமையுள்ள ஜெபத்தினாலே சொன்னார், ஃபாதர் யூ கேன் ஸ்டார்ட் ஃபாதர் என்று சொல்லி ஒரு சிறிய நன்கொடையும் கொடுத்தார்கள். எனவே அந்த கல்பதிக்க ஆரம்பிக்க நினைக்கின்ற பொழுது ஒரு ஆர்ச்சி தேவை என்று நினைத்தோம். ஏனென்றால் எருசலேமுக்கு நுழைவு வாயில் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த நுழைவு வாயில் நமக்கு தேவை என்பதை உணர்ந்தவர்களாக அதை செய்ய ஆரம்பித்தோம். பிறகு நம்முடைய மேடை போட்டிக்கு ஒரு நல்லா இருக்கு, போட்டிக்கு கீழே அந்த இடம் நல்லா இல்லையா, அதை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அதை கொஞ்சம் கிரானைட் படுத்தி அந்த மேடையை வளப்படுத்தணும்னாக்கா பெருசாக்கணும்னா ஃபியூச்சரில் அது நமக்கு பூச வைக்க கலை நிகழ்ச்சிகள் நம்ம நிறைய நடத்திக்கிட்டு இருக்கோம், அதை பயன்படுத்திக்கலாம்னு. அப்புறம் ஆலயம் என்றால் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லி முன்பகுதி பெயிண்ட் அடிக்கணும், இப்படியே சின்ன சின்ன வேலைகள் தான். ஆனால் இசபெல் அம்மா ஞானராஜோடைய ஒய்ஃப் சொன்னாங்க, ஃபாதர் செய்யலை நம்மளும் செய்யலை, கடவுள் தான் செய்கிறாரு, நம்மளாம் ஒரு சின்ன கருவி நம்ம அன்பியத்தில் பகிர்ந்து கொண்டாங்க. அதுதான் 100க்கு 100 உண்மை. நான் பங்கு தந்தை, இங்கே சிஸ்டருங்க இருக்கிறாங்க, எல்லாம் செபிக்கிறோம். நீங்கள் மக்கள் 5 ரூபா கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க, 50,000 கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இத்தனை வேலை கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய்க்கு இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ வேலை செஞ்சோம். இறைமக்களாகி நீங்கள் கொடுத்தது இது வரைக்கும் நான் கணக்கு வாசித்துட்டே இருக்கிறேன் 7 லட்சம் தான். ஆனால் இத்தனை வேலைகளும் நடப்பதற்கு கடவுளால் மட்டுமே இது முடிஞ்சிச்சு. இன்னும் அதுக்கான உதவிகள் எல்லாம் வர இருக்கிறது, செய்ய போகிறோம், அதெல்லாம் அப்போ அடுத்த பிரச்சனை. ஆனால் இந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் இத்தனை காலமும் நடத்தி கொடுத்தவர் ஆண்டவர். எனவே இந்த ஆர்ச்சை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பங்கு பெறவில்லை. நாங்கள் செயற்குள்ளெல்லாம் உட்காந்து டேவிட் சார், சாந்தம் மற்றும் லாசர் அண்ணா, ஒரு போஸ்கோ சார் உட்காந்து பேசணும் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பல திட்டங்கள் இருந்தது. எனவே கடைசியில் யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது என் மனசுலையும் அவங்க மனசுலையும் பட்டது, நம்ம வீட்டு பிள்ளைகிட்ட கொடுக்கணும், யாராவது ஒருத்தவங்க இங்கே நல்லா செய்யக்கூடியவங்கள்ட்ட அப்படின்னு நினைக்கும் பொழுது நாங்கள் நினைச்சது அண்ணன் நீமன் அண்ணா உண்மையிலுமே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 50 வருஷம் என்னுடைய இந்த பங்கு வாழ்க்கை, அதாவது 5 வயசில் நான் இந்த கிரவுண்டில் படுத்து எந்திரிச்சவன் இந்த ஆல்ட்ரூபா யூத்தில் இருந்து அப்படி இப்போ 50 வருஷம் நினைக்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையை நீங்கள் என்னை எடுத்து செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு ஐ அலோட் ஹிம் ஃப்ரீ. நீங்கள் ஆனால் என்ன செய்யணும் செய்யுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாரம் என்னால் முடிஞ்ச நீங்கள் கொடுத்த பணத்தை சேர்த்து கொடுத்தேன். ரசித்து ரொம்ப அழகாக செஞ்ச அவர் அந்த பணி என்னால் மறக்கவே முடியாது. உண்மையிலுமே இங்கேயே இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சு ஏன்னாக்கா இது பேர் சொல்லும் ஃபாதர் வரலாறு, இங்கே வந்து போகிறவங்களுக்கு அது உண்மையிலுமே ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணுன்னாக்கா நல்லா செய்யணும் ஃபாதர்னு அவ்வளோ பொறுமையாக அந்த கலர்ஸ்லேருந்து ஒவ்வொன்றுமே டிசைன் பண்ணதுலேருந்து அந்த படங்கள் எடுத்துகிட்டு வரதுலேருந்து சிலுவை இப்படி தான் இருக்கணுங்கிறது அவரும் சும்மா இல்லை. அவங்க உறவுக்காரங்க மருமகிட்ட நீ கொஞ்சம் கொடு, என் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ கொடு, நபில் மார்பஸ் நீ ஒரு 20,000 ரூபா கொடு, இப்படி தான் ஒரு இன்ஜினியராக அவர் பார்க்கல, இந்த பங்குலே நான் ஒருத்தன் அப்படிங்கிற அந்த உணர்வோடு அவர் செய்த பணிகளை மறக்க முடியாது. ஃபாதர் இப்போ இடத்துக்குலாம் கூப்பிட கொண்டு சொன்னார், நானும் ஒரு பேச்சை கேட்கணும். எனவே அண்ணனுக்கு ஒரு பலத்த கரவோசை எழுப்பி நம்முடைய நன்றிகளை கொடுக்கணும். அது ஒன்று தான் அவருக்கு தேவை, வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்களுடைய பணி சிறப்பாக அமையணும்னு சொல்லி நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஆனால் அவருடைய அந்த மைண்டை, அவருடைய மூளையை செயலாக்கின ஒரு சில நல்ல உள்ளங்கள் அவரோடு இருக்கிறாங்க. அவர் நினைக்கிறத விட அதிகமாக வேலை செய்யக்கூடவங்க. குறிப்பாக தம்பி ஜேம்ஸை நான் சொல்லலாம். வெங்கடேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு நல்ல நண்பர், இந்த நாட்களில் இந்த பங்களை சிறப்பாக வேலை செய்ய உதவி செய்தவர்கள். பிரிட்டோ, அன்பு தம்பி பிரிட்டோ அவர்கள், மோகன், இவங்கெல்லாம் இந்த லைட் இப்படி போடணும், இப்படி இந்த ஆல்டர்லாம் நம்ப மாட்டேங்க, ஒரு 2 நாளில் ரெடி ஆனது விஷயம். அந்த அளவுக்கு இந்த தம்பிகள் உழைத்தார்கள். எனக்கு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.
அடுத்து இந்த நடைமேடை இப்போ இந்த கல் பதிக்கிறதுக்காக யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணோம். பகுதியினுடைய கிரானைட் அத்தனையும் அமைத்து கொடுத்த அன்னைக்கு அவங்க வரல, செல்வராஜ்களுடைய அன்பு மகன் அமிர்தனுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அவர்களுக்காகவும் செபித்துக் கொள்வோம். அந்த குடும்பத்திற்கும் கரவோசை எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். திரு அடைக்கலை அன்போடு அழைக்கின்றேன். சார்பாக இந்த எளிய பொன்னாடை போற்றி மகிழ்கின்றோம். ரசாலை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக அழகாக எழுதியிருக்கிறார். எனவே இந்த புத்தகத்தை நம்முடைய ஆயர் அவர்கள் வெளியிட முதல் பிரதிநிதியை பெறக்கூடியவர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ரிச்சர்ட் அண்ணா. அவரை பற்றி நிச்சயமாக சொல்லணும். இந்த வேலைகளுக்கெல்லாம் என்னோடு தோள் கொடுத்து உதவி நின்றவர், பல ஆலோசனை கொடுத்தவர், என்னோட பயணித்தவர். கார் எடுத்துகிட்டு வாங்க பாரு, அங்கே போய் கொஞ்சம் கேட்கலாம், இங்கே போய் கொஞ்சம் கேட்கலான்னு சொல்லி அப்படி என்னோட வந்தவர். எனவே அந்த அண்ணன் பெற்றுக்கொண்டால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். எனவே ஆயர் அவர்கள் வெளியிட திரு ரிச்சர்ட் அவர்கள் இந்த முதல் பிரதிநிதியை பெற்றுக்கொள்வார்கள். கரவோசை எழுப்பி நன்றி. ரத்தினம் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்முடைய யூடியூப்ல பவர் ஆஃப் காடுங்கிற ஒரு இதில் வரும். நீங்கள் பார்த்துட்டீங்க பூசை. உங்களுடைய உறவுகளுக்கு அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி பங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறது அமெரிக்கா, ஜப்பான் எல்லா இடத்துல இருக்கிறாங்க. பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் சிறுமலராகிய புனித தெரசாலே, நீர் இந்த உலகில் வாழ்ந்த குறுகிய காலங்களில் வான தூதருக்குரிய புனித தன்மையின் கண்ணாடியாகவும் அன்பின் அடையாளமாகவும் இறை பராமரிப்புக்காக அமைந்த தகன பலியாகவும் விளங்கினீரே. உமது புண்ணியங்களின் பலனை பெறும் இவ்வேளையில் இந்த ஏழைகள் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். நாங்கள் அனைத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய துன்பங்களை உம்முடையவாய் ஏற்றுக்கொண்டு மாசற்ற கன்னி மரியாளிடம் எங்களுக்காய் பரிந்து பேசியருளும். அந்த புனித அன்னைக்கு உன் மீதுள்ள அன்பினாள் மோட்ச ராக்கினியாகிய அவள் முகமலர்ந்து உம்மை நோக்கவும், அவளது தரிசனத்தை நீர் காணவும் பாக்கியம் பெற்றீரே. இயேசுவின் திரு இருதய அரசியாகிய அந்த தாய் தமது வல்லமை மிகுந்த மன்றாட்டினாள். நாங்கள் இந்த வேளையில் அவளுடன் கேட்கிற வரத்தை எங்களுக்கு கொடுத்தருளும்படியாகவும் எங்களுடைய வாழ்நாளில் எங்களை திடப்படுத்தி மரண வேளையில் எங்களை காத்து முடிவில்லா பேரின்பத்துக்கு எங்களை இட்டு செல்ல ஆசிரளிக்கும்படியாகவும் அவளை பார்த்து மன்றாடி உம்மிடம் வேண்டுகின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரசா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் ஒரு இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவால் அதே அன்பில் ஆற்றல் எங்களிடம் என்றும் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மலர் மாறி